ஹாய் வெல்கம் பேக் டு முகில்ஸ் வேர்ல்டு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அருமையான ஒரு குடல் குழம்பு ரெசிபி வீடியோ பார்க்கலாம். குடல் கழுவுறது தாங்க கஷ்டம், ஆனால் அந்த ரெசிபியெல்லாம் ரொம்ப ஈஸி, அதுவும் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, நம்ம சாதம் இது எல்லாத்துக்கூடையுமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அப்புறம் வயிற்று புண்ணு இருக்கிறவங்க இதை மஸ்ட்டு ட்ரை. வயிற்று புண்ணு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியது. குடலில் நல்லா உப்பு அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு சுடுதண்ணி வச்சு கழுவணும். உங்களுக்கு அந்த ரெசிபி எப்படி கழுவணும்னு சொன்னீங்கன்னா அதை கூட இன்னொரு வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். அது கூடயே மஞ்சள்தூள் அப்புறம் மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி விட்டுட்டு இது கூட ஒரு சின்ன மசாலா சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக மிளகு 1 ஸ்பூன், அப்புறம் ஜீரகம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், இதை அரைச்சி நம்ம ஒன்று பாதியாக அரைச்சிக்கோங்க. இல்லை மிக்ஸி இல்லாமல் கையில் கூட தட்டி சேர்த்துக்கிடலாம். நான் அன்றைக்கி மிக்சியில் தான் அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நம்ம குடல் வேக வைக்கிறோம்ல அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிங்கன்னா, அதாவது அது சூப்பு, அந்த சூப்பை குடிச்சிங்கன்னா உங்களோட வயிற்றில் இருக்க புண்ணை வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை இந்த காட்டு குடலுக்கு இருக்குங்க. அதில் மஸ்ட்டு புண்ணு இருக்கிறவங்க இல்லை அதிக டேப்லெட் எடுக்கிறவங்க அதை ட்ரை பண்ணுங்கள். அது மஸ்ட்டு அந்த சூப் குடிச்சிங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக எஃபெக்டாக இருக்கும். அங்கே குக்கரில் நம்ம சூப்பு அந்த குடல் வேகட்டும். அதுக்கிடையில் நம்ம குழம்புக்கு வேண்டிய மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 15 பூண்டு, அப்புறம் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன். மிளகு, சீரகம் நம்ம சூப்லேயே சேர்த்துருக்கோம், அதாவது குடல் வேக வைக்கிறதுலேயே சேர்த்துருக்கோம். அதனால் இதில் கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் நான் மிளகு எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். கசகசா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடயே சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு தேங்காய், அப்புறம் வரமிளகா ஒரு 5-6 வரமிளகா சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சேர்த்துக்கோங்க. இதை நம்ம வதக்கியும் கூட சேர்க்கலாம். நான் அன்றைக்கி வதக்காமல் டைரெக்டாக மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் வதக்கி சேர்த்தாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி நான் வதக்காமல் தான் இது பண்ணேன். அந்த இதை அரைச்சி வச்சுக்கிடலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய், ஒரு குழி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த நான்வெஜ் குழம்பு, நான்வெஜ் கிரேவி பண்ணுறீங்கன்னா மஸ்ட்டு நல்லெண்ணெயில் பண்ணுங்கள். மீன் இதுங்க பொரிக்கிறது அந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்கள். ரொம்பவுமே சூப்பராக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, இதை நல்லா வதக்கி விடலாம். அதேமாதிரி நான்வெஜ்ஜுக்குன்னாவே சின்ன வெங்காயம் போயிருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்துக்கிட்டேன். நீங்கள் புளி சேர்க்குறவங்கன்னா தக்காளி குறைச்சிக்கோங்க. நான் புளி சேர்க்கலை, அதனால் நான் 2 பெரிய தக்காளி, பழுத்த தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியுமே நல்லா மையாக வதங்கட்டும். நாட்டு தக்காளி கிடச்சிச்சின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நாட்டு தக்காளி என்கிட்ட இல்லை, அதனால் இது வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தோம்னா தக்காளி வேகமாகவே வதங்கிடும். உப்பு நான் இப்போ தக்காளி வதங்குறதுக்கு தான் மெயினாக சேர்க்குறேன். தக்காளி வதங்குறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த உப்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப வேகமாகவே வதங்கிடும். இப்படி கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடும். இப்போது நாம் அரைச்சோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரை அந்த கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் சேர்த்துக்கிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா அளவாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம குடல் வேக வைக்கிறதுக்கும் தண்ணி சேர்த்துருக்கோம். அந்த தண்ணியுமே நான் இதில் மிக்ஸ் பண்ண போகிறதுனால நம்ம குழம்ப ரொம்ப தண்ணியாக விடாமல் அளவாக சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நான் அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடயே பார்த்திங்கன்னா நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா வரமிளகாவும் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2
ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மூடி போட்டு இந்த மசாலாலாம் கொதித்து வரட்டும். ஏன்னா நம்ம எல்லாமே ராவாக தான் சேர்த்துருக்கோம், வதக்கலை. அதனால் கொஞ்சம் கொதித்து வரட்டும். நீங்கள் வதக்கி சேர்க்குறதுனா ரொம்ப கொதிக்க தேவையில்ல. அந்த குடலை வந்து சேர்த்துக்கலாம் அப்படியே. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த குடல் சூப் குடிப்பாங்க. அதனால் கொஞ்சம் அதுலேயுமே நான் மிளகு சீரகம் போட்டிருந்தேன். குடல் சூப் குடிக்கலைன்னா நீங்கள் வெறும் குடல் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சுக்கிடலாம். இப்போ நம்மளோட அந்த கிரேவி நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த குடலையும் அதை கூட இருந்த அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும். ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க, கொஞ்சம் திக்காகவே வைங்க. அப்போ தான் அந்த குடல் குழம்போட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. நல்லா மூடி போட்டு நல்லா கொதித்து வரட்டும். மேலே அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். நம்மளோட குடல் குழம்பு ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இது கூடயே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. இன்னுமே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் கூட அல்டிமேட்டாக இருக்குங்க. வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய சூப்பரான மருந்து. மஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.